Hello friends, welcome to Krish Creation. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா Photoshop எடிட்டிங்க்கு தேவையான எசென்ஷியல் டூல்ஸ் என்னென்ன இருக்குன்னு பத்தி தான் பார்க்க போறோம். எந்த ஒரு அப்ளிகேஷனா இருந்தாலும் அதுல இருக்கக்கூடிய டூல்ஸ் அதோட யூசேஜ் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்றதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம Photoshopக்கு தேவையான டூல்ஸ் பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ இதை தெரிஞ்சுக்கிறது மூலியமா நீங்க ப்ராஜெக்ட்ஸ் எடிட் பண்றதுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது வந்து ஃபோட்டோஷாப்போட இன்டர்ஃபேஸு. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் எப்படி நம்ம ஒரு நியூ ஃபைல் டாக்குமெண்ட் வந்து செட் பண்ணோம் அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயில்டாக வீடியோ போட்டிருந்தோம். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலாம், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம இப்போ வந்து இந்த இன்டர்ஃபேஸில் ஸோ இருக்கிற ஒவ்வொரு டூல்ஸ் பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து மூவ் டூல் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த மூவ் டூல் வச்சு என்னென்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்ட்டை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம், மூவ் பண்ணலாம், அண்ட் தென் வந்து நீங்கள் டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஸோ நான் இப்போ வந்து ஃபைல் ஓப்பனில் போனீங்கன்னா ஸோ உங்கள் ஃபைல் ஃபோல்டரில் என்ன இமேஜஸ்க்கோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதில் வந்து நான் ஒரு இமேஜ் எடுத்திருக்கேன். ஸோ இதுலேருந்து நம்ம எப்படி டூப்ளிகேட் பண்ணுறது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். இந்த மூவ் டூலை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இதை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ மவுஸில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இந்த இமேஜை தளத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து மூவ் ஆகுது. இது எப்படி நம்ம டூப்ளிகேட் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ இதை நீங்கள் ட்ராக் பண்ணிட்டு வந்து ஸோ நம்மளோட நியூ ஃபைல் ஃபோல்டர் இருக்குல்ல, ஸோ இதில் வந்து நீங்கள் மவுஸ்லேருந்து கை எடுக்காமல் எடுத்து வந்து இங்கே ட்ராக் பண்ணதை இங்கே ப்ளேஸ் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நம்ம பண்ண இந்த இருக்கிற ஸோ நம்ம ஓப்பன் பண்ண ஃபைல் வந்து இந்த இடத்துல டூப்ளிகேட் ஆயிடுச்சு. ஸோ எப்பயுமே நம்ம வந்து தனியாக ஒரு இந்த மாதிரி டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணி தான் நம்ம வந்து பண்ணோம். ஸோ நம்ம இதுலயே பண்ணோம்னா நம்மளோட ஒரிஜினல் இமேஜ் வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ அதனால இப்போ என்ன பண்ணுறேன்னா இதை வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து நம்மளோட இப்போ நம்ம எடுத்த இமேஜ், ஓகேங்களா. ஸோ இதை வந்து நம்ம இப்போ பாருங்க. ஸோ நான் வந்து மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்போ வந்து உங்களுக்கு டூப்ளிகேட் பண்ணியும் காமிச்சேன். ஸோ இதுக்கோசம் தான் இந்த மூவ் டூல் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் இருக்குல்ல, ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து ரைட் கிளிக் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அதுக்குள்ளே வந்து 2-3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மூவ் டூல் கீழே ஆர்ட்போர்ட் டூல்னு இருக்கு. ஸோ இந்த ஆர்ட்போர்ட் டூலை நீங்கள் கிளிக் பண்ணி ஸோ நீங்கள் பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரி வந்து ஐகான் வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ உங்களுக்கு இப்போ ஆர்ட்போர்டு வேணும் அப்படின்னோம்னா ஸோ ஆர்ட்போர்ட் மாதிரி இப்போ நான் இதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணனா வந்து இது அப்படியே ஆர்ட்போர்டாக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னா ஸோ நம்ம இதில் எதுக்கோசரம் இந்த மாதிரி ஆர்ட்போர்டாக கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ ஒரு யூஎக்ஸ் டிசைன் வந்து நம்ம ஃபோட்டோஷாப்லேயே நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம யூஎக்ஸ் வந்து அடோப் எக்ஸ்டியில் தான் பண்ணணுன்ட்டு இல்லை. ஸோ நம்ம வந்து ஃபோட்டோஷாப்லேயும் இதை வந்து டிசைன் பண்ணிட்டு நம்ம அடோப் எக்ஸ்டியில் வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து நம்ம அதில் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து அடோப் எக்ஸ்டி பற்றி நம்ம ஃபுல் டியூட்டோரியல் போட்டிருப்போம். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலாம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து யூஎக்ஸ் டிசைனும் நீங்கள் வந்து கற்றுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆர்ட்போர்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இதை பாருங்க ப்ரெஸ் பண்ணீங்கன்னா சைடில் இன்னொரு ஆர்ட்போர்டு வந்து கிரியேட் ஆயிரும். ஸோ நீங்கள் கீழே வேணும் அப்படின்னா கீழே ப்ரெஸ் பண்ணீங்கன்னா கீழே வந்து ஆர்ட்போர்டு கிரியேட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி இன்டர்ஃபேஸில் வந்து உங்களுக்கு தேவையான மொபைல் ஆப் இல்லை வெப்சைட் இதெல்லாமே நீங்கள் வந்து ஃபோட்டோஷாப்லேயும் கூட நீங்கள் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கோசம் தான் இந்த மூவ் டூல் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் இருக்க டூல் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் இருக்கிற டூல் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் மார்க்யூ டூல். ஸோ இந்த டூல் வந்து எதுக்கோசரம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணிட்டு ஸோ இங்கே இருக்கிற ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுறீங்க, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இந்த பர்டிகுலர் போர்ஷன் மட்டும் செலக்ட் ஆயிரும். ஸோ நீங்கள் இதை மட்டும் நீங்கள் வந்து காப்பி பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அது எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து எந்த போர்ஷன் வேணுமோ நீங்கள் வந்து இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணிட்டு இங்கே பாருங்க. ஸோ இந்த எடிட் ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ எடிட் ஆப்ஷன் இந்த ஃப்ரீ டிரான்ஸ்ஃபார்ம் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃப்ரீ டிரான்ஸ்ஃபார்ம் வந்து இப்படியும் கொடுக்கலாம், இல்லைன்னா இந்த Ctrl+T கொடுத்தீங்கன்னா வந்து ஃப்ரீ டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிரும். ஸோ ஃப்ரீ டிரான்ஸ்ஃபார்ம் ஆனிச்சுன்னா இந்த மாதிரி பாருங்க. ஸோ அந்த ஆங்கர் பாயிண்ட்ஸ் வந்து வரும். ஸோ ஆங்கர் பாயிண்ட்ஸ் வந்துச்சுன்னா நம்மளோட இந்த பர்டிகுலர் பிளேஸ் இருக்கிறத வந்து நம்ம வந்து எடிட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க. ஸோ நான் இதை மட்டும் இந்த போர்ஷன் மட்டும் நான் வந்து எடுத்துக்கிறேன், ஓகேங்களா. ஸோ நான் அதுக்கு முன்னாடி இன்னொரு டாக்குமெண்ட் வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து நம்ம இன்னொரு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிட்டு அதில் நம்ம பிளேஸ் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து புரியும். இப்போ இன்னொரு பிளாங்க் டாக்குமெண்ட் வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இந்த பர்டிகுலர் பிளேஸில் இருக்கிறத மட்டும் என்ன பண்ணுறேன்னா எடுத்துகிட்டு போய் இந்த ஃபைலில் வந்து நான் வந்து பிளேஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இதை வந்து நியூ ஃபோல்டரில் வந்து நான் பிளேஸ் பண்ணிட்டேன். ஸோ இங்கே பிளேஸ் பண்ண வாட்டி என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட இங்கே பாருங்கள்
ஸோ நம்மளோட இமேஜ் இருக்குல்ல, ஸோ இதை வந்து நம்ம வேணும்னா ஸோ இங்கேயே கூட வச்சுக்கலாம். ஸோ இதுலேருந்து நம்ம மூவ் பண்ணோம்னா நம்ம மூவ் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஸோ நம்ம மூவ் பண்ணிட்டோம்னா நம்மளோட பேக்ரவுண்ட் வந்து தெரியும். இல்லை எனக்கு வந்து இதே இடத்துலயே இருக்கட்டும் அப்படின்னம்னா எதுவும் பண்ண வேணாம். ரைட் கிளிக் பண்ணி டீசெலக்ட் கொடுத்தீங்கன்னா அந்த போர்ஷன் வந்து டீசெலக்ட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட நார்மல் இமேஜ் மாதிரி ஆயிடும். ஸோ நமக்கு எந்த போர்ஷன் வேணுமோ இந்த மாதிரி பர்டிகுலர் ஏரியாலேருந்து நம்ம வந்து கட் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதுலேயே வந்து கார்னரில் பாருங்க, நான் வந்து மறுபடியும் கிளிக் பண்ணுறேன். இது வந்து ஸ்கொயர் டைப்பு, இதே வந்து எலிப்டிக்கல் மார்க்டிவ். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து சர்க்கிள் அண்ட் தென் வந்து எலிப்டிக்கல். ஸோ எந்த ஷேப்பில் வேணுமோ ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இந்த எலிப்டிக்கல் இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு கரெக்டாக சர்க்கிள் தான் வேணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி நீங்கள் வந்து பண்ணீங்கன்னா பர்டிகுலர் சர்க்கிள் வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடைச்சிடும். இங்கே பார்த்தீங்களா? ஸோ நீங்கள் அந்த பர்டிகுலர் இது செலக்ட் ஆன வாட்டி என்ன ஆகும்னா அகைன் வந்து நீங்கள் அந்த எடிட்டில் போய் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் கண்ட்ரோல் டி, ஸோ ஷார்ட்கட் வந்து யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா இப்போ இந்த மூவ் டூல் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். ஸோ ஷார்ட்கட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வி அழுத்தினீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து வந்துடும். ஸோ இதில் வந்து நீங்கள் மூவ் டூல் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் ட்ராக் பண்ணிட்டு போயிட்டு ஸோ இந்த புது லேயரில் வந்து நீங்கள் வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதே இடத்துல தான் நமக்கு வந்து இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி டீசெலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இந்த செலக்ட் பண்ணியிருக்கிறது வந்து உங்களுக்கு போயிடும். ஸோ இது வந்து செகண்ட் இது. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரோ மார்க்யூ டூல். ஸோ இந்த இது எதுக்கோசரம் பார்த்தோம்னா ஸோ நமக்கு இந்த பேக்ரவுண்ட் வந்து நம்ம வந்து ஸ்ட்ரெச் பண்ணோம் அப்படின்னோம்னா ஸோ இந்த இது டூல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஒரு கிளிக் பண்ணிங்கனாவே இந்த மாதிரி ஸோ ஸ்ட்ரைட்டாக இந்த ரோ வைஸில் வந்து ஒரே ஒரு லைன் வரும். ஸோ இதை வந்து நீங்கள் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆங்கர் பாயிண்ட்ஸ் வரும். ஸோ இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த ஆங்கர் பாயிண்ட்ஸ் பொறுத்து நீங்கள் ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த பர்டிகுலர் ஸ்பேஸ் இருக்குல்ல, ஸோ அந்த ஸ்பேஸில் இருக்கிற இமேஜ் வந்து ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு இமேஜை வந்து நம்ம இழுத்தோம்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு இது வரும்ல. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம இந்த இமேஜ் இருக்கிற இந்த பர்டிகுலர் போர்ஷன் நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணோம்னா இந்த மாதிரி பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ இது வந்து ரோ வைஸ் இருக்க மேலே இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் வரும். இல்லை எனக்கு வந்து காலம் வைஸ் வேணும், ஐ மீன் ஹரிசாண்டலாக வேணும் அப்படின்னோம்னா ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா நெக்ஸ்ட் டூல். ஸோ அது டூல் வந்து நான் இப்போ வந்து சொல்கிறேன். ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் காலம் மார்க்குன்னு இருக்குல்ல, ஸோ அதை வந்து நீங்கள் இதை மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. அகைன் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த ஆங்கர் பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் பிடிச்சி இருந்தீங்கன்னா இங்கே பாருங்க ஸ்ட்ரெச் ஆயிரும். ஸோ இந்த பர்டிகுலர் போர்ஷனில் இருக்கிறது மட்டும் ஸ்ட்ரெச் ஆகுமே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸோ அது பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது பேக்ரவுண்ட் இருக்கிற இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த டூல் யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன சொல்ல போறேன் பார்த்தீங்கன்னா இந்த ஃபெதர் ஆப்ஷன்ஸ் பற்றி நான் சொல்ல போறேன். ஸோ இந்த ஃபெதர் ஆப்ஷன்ஸ் வந்து எதுக்கோசரம்னு பார்த்தோம்னா ஸோ நம்ம இந்த மாதிரி கட் பண்றோம்ல, ஸோ அந்த போர்ஷன் வந்து கட் பண்ணதுக்கு இந்த மாதிரி ஷார்ப்பா தெரியாம இருக்கிறதுக்கு ஸோ அந்த ஃபெதர் யூஸ் பண்ணோம்னா என்ன ஆகும்னா இந்த சைடு இருக்கிற கட் பண்ண ஏரியா எல்லாமே என்ன ஆகும்னா பிளர் ஆகும் லைட்டா. ஸோ அதுக்கோசரம் தான் நான் இப்போ வந்து என்ன பண்றேன்னா ஸோ ஒரு 5 பிளர் வச்சு நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ 5 வந்து ஃபெதர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பர்டிகுலர் போர்ஷன் வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு ஸோ இந்த பர்டிகுலர் போர்ஷன் மட்டும் நான் வந்து ட்ராக் பண்ணிட்டு போயிட்டு ஸோ நான் வந்து இங்கே பாருங்க, ஸோ நான் தனியாக கூட உங்களுக்கு வந்து வச்சு காமிக்கிறேன் இங்கேயே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த பர்டிகுலர் போர்ஷன் நான் கட் பண்ணதோட சைட் கார்னர் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு லைட்டான ஒரு பிளர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி எதுக்கோசரம் பிளர் பண்றோம்னு பார்த்தோம்னா ஸோ நம்ம கட் பண்ற போர்ஷன் வந்து தெரியாம இருக்கிறதுக்கோசரம் ஸோ பேக்ரவுண்டோட மெர்ஜ் ஆகிறதுக்கோசரம் இந்த மாதிரி நம்ம வந்து ஃபெதர் வந்து லைட்டா ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இவ்வளோ ஃபெதர் வந்து நம்ம ஆட் பண்ணக்கூடாது. ஒரு 1000 பிக்சல் இமேஜ் இருக்கு அப்படின்னம்னா ஸோ ஒரு 1 ஃபெதர் வந்து ஆட் பண்ணோம்னாவே இனஃப். ஒரு 2000 பிக்சல் இருக்க இமேஜ்னா ஸோ மேக்ஸிமம் ஒரு 2, ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃபெதரை வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி அதிகமாக வந்து நீங்க பண்ணக்கூடாது. ஸோ நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஷோ பண்ணதுக்கோசரம் நான் இந்த மாதிரி உங்களுக்கு நான் காமிச்சேன். ஸோ இங்க பாருங்க, ஸோ நான் இது வந்து ஒரு 2 ஃபெதர் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி 2 ஃபெதர் ஆட் பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா லைட்டான பிளர் மட்டும் தான் வந்திருக்கு. ஸோ எப்பயுமே லைட்டான ஒரு பிளர் வந்தாவே போதும். ஸோ அதனால ஃபெதர் வந்து அதிகமாக ஆட் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கோசரம் தான் இந்த ஃபெதர் ஆப்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்றோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரிமைனிங் இருக்கிற டூல்ஸ் எல்லாமே நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. உங்களுக்கு எதுனாலும் நான் வந்து ரிப்ளை பண்றேன். இது வரைக்கும் நம்மளோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல Facebook, Instagramோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னா நீங்க அதுலயும் பின் பண்ணுங்க. உங்களுக்கு அதுலயும் நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்றேன். மறக்காம நம்மளோட சேனல் நீங்க வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பை.